டே 16 ஆஃப் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில இருக்கோம். நீங்க வந்து நான் இந்த 15 டேஸா என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட்ல எனக்கு எந்த பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. அது வந்து ஒரு 1 வீக் டூ 10 டேஸ் வரைக்கும் ஓகே. பட் வந்து 15 டேஸ் ஆகுது. பட் இன்னும் பெருசா ஒரு டிஃபரன்ஸும் தெரியல அப்படிங்கும்போது, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னோட இந்த ஜர்னிய செக் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு? என்ன ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னா, எனக்கு கண்டிப்பா அத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா, அ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ண எல்லா டயட் எல்லாத்தையும் யோசிச்சு, என்னோட பாடிக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப நான் போயிட்டுருக்கேன். இல்ல இந்த மாதிரி 15-20 டேஸ்லயே உடனே சேஞ்ச் தெரியாதது வந்து சில பேருக்கு நார்மல் தான் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோல பார்த்தே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு மொத்தமா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் 12,700 ஸ்டெப்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 12,000 பிளஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்ராக்ஸிமேட்டா ஏன்னா ஜூஸ் எல்லாம் குடிச்சதுனால சேர்த்து சொல்றேன். ஸோ எப்பவுமே நான் சொல்றது மாரி ரிசல்ட்டோட ப்ராக்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ட்டா இருங்க. பாய்.